ஆனந்திக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு என்னாச்சு? கடவுளே, காணாம போன பொண்ணுங்களை எப்படியாவது பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருப்பா. என்னால தாங்கிக்க முடியல. என் பிள்ளைங்க மேல நான் உசுரே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கிள், ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள். நிச்சயமா நம்ம வீட்டு பொண்ணுங்க கிடைச்சிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அதை நம்புங்க ப்ளீஸ். 4 பேர் போயிருக்காங்கல்ல, அவங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க அங்கிள். நீங்க அழாதீங்க ப்ளீஸ். கண்ணை தொடைங்க. சரிம்மா. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. அத்தை, அழாதீங்க அத்தை. ஆனந்திக்கு ஒண்ணும் ஆகாம பத்திரமா கையில் கூட்டிட்டு வந்துருவா. எவ்வளவோ பிரச்சனையில இருந்து கையில் நம்மள காப்பாத்திருக்கா. அந்த மாதிரி ஆனந்தியையும் அவ பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மனசை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க அத்தை. என்னால சாதாரணமா இருக்க முடியலையே தானோ. நம்மள மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்து வீட்டு பொண்ணு ராத்திரி நேரத்துல எங்கேயோ போயிட்டான்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்க தானோ. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி யாரு நம்ம ஆனந்திய கடத்திட்டு போயிருப்பா? யாருக்கு நம்ம குடும்பத்து மேல பகை இருக்குன்னு அதெல்லாம் யோசிக்கும் போது, அதெல்லாம் நினைச்சாவே என் மனசு பதறுது. கொஞ்சம் சொன்ன கேளுங்க அத்தை. அத்தை, ஏற்கனவே நீங்க உடம்பு முடியாதவங்க. அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காதீங்க. கையில நீ கண்டிப்பா ஆனந்தியோட திரும்ப வருவாங்க. அழாதீங்க அத்தை. ஷாலினி, நீ அத்தையை பாத்துக்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். யார் ஃபோன் பண்றா? அன்புதான் கால் பண்றேன். சரி, நீ எடுத்து என்ன ஏதுன்னு பேசு. ஒருவேளை அவங்க சைடுல ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு தெரியும்ல. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? இல்லடா, ஆனந்தியை தேடி நானு, எழில், பிரபு அண்ணன், ஆதிரே எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்கோம். அவங்க வீட்லயும் ரோஹிணி ரேவதியை காணோம்ல. அக்கா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. டிபார்ட்மெண்ட் சைடுல நாங்களும் வலை வீசி தேடிட்டு இருக்கோம். அவனை கண்டிப்பா பிடிச்சு எவனா இருந்தாலும் சரி முள்ள தூக்கி வச்சு ஒரு காட்டு காட்டுறது கன்ஃபார்ம்க்கா. அக்கா, நான் எங்க ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி ஆனந்தி அப்புறம் அந்த 2 பொண்ணுங்களையும் தேடிட்டு இருக்கோம்க்கா. அக்கா, நீங்க அன்டைம்ல எங்கேயும் சுத்த வேண்டாம். எல்லாரும் திரும்ப ரெசார்ட்டுக்கே போங்க. அக்கா, அம்மா ஆனந்தியை நினைச்சு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. ஷாலினி இப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணா. நான் இன்னும் 1 ஹவர்ல ஆனந்தியை கண்டுபிடிச்சிடுவேன்க்கா. இல்ல அன்பு, டிபார்ட்மெண்ட் சைடுல இருந்து நீ ஒரு பக்கம் தேடு, நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம். கண்டிப்பா இந்த 3 பொண்ணுங்களும் கிடைச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாரு, அவங்க கிடைக்காம நாங்க யாரும் ரெசார்ட்டுக்கு போக மாட்டோம். அக்கா, இல்லக்கா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடணும்னா கண்டிப்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. எங்களுக்கு ஒண்ணும் இல்லடா, நாங்க பத்திரமா தான் இருப்போம். எழில், பிரபு பிரதர் எல்லாருமே இங்க தானே இருக்காங்க. நீ கவலைப்படாத. சரிக்கா, ஓகே, நீங்க பாருங்க. ஏன் சைட்லயும் நாங்க தேடிட்டு இருக்கோம்க்கா. சரிடா. அன்பு என்ன சொன்னா கயல்? இல்ல, அவன் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அவனே தேடிக்கிறதா சொன்னான். நம்ம எல்லாரையும் ரெசார்ட்டுக்கு போக சொல்றான். நான் வேண்டாம், முடியாதுன்னு சொல்லிட்டேன். அம்மா, அழாதம்மா, அழாதம்மா. தைரியமா இருமா. அத்தை, இந்தாங்க தண்ணி குடிங்க. ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கீங்க. நாக்கு தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க அத்தை. தண்ணி குடிமா. அத்தை, ஆனந்தி என் கண்ணால பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் நாக்குல படாது. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கையலுக்கு போன் பண்ணி ஆனந்தி கிடைச்சாலா என்னன்னு கேளு. அத்தை, இப்பதான் கால் பண்ண அத்தை. அவங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன்னு சொன்னாங்க அத்தை. கண்டிப்பா அவங்க ஆனந்தியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க அத்தை. நீங்க நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க அத்தை. இன்னும் இவங்கள தூங்காம எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க?
அத்தை, மீனாட்சி மேடம் வராங்க. தயவு செஞ்சு கண்ணு தொடங்க அத்தை. நம்ம இப்படி சோகமா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஏகப்பட்ட கேள்வி கேட்டு நம்ம கிட்ட இருந்து வார்த்தையை புடிங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தை. என்னாச்சு? மணி என்ன ஆகுது? ஏன் இன்னும் எல்லாரும் தூங்காம இருக்கீங்க? நான் உங்களை தாம்மா கேக்குறேன். ஏன் இன்னும் தூங்காம முடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் 3 மணி நேரத்துல விடிஞ்சிரும். காலையில நிச்சயம். என்னம்மா மீனாட்சி அண்ணே. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்களும் இன்னும் தூங்காம தான் இருக்கீங்களா? நீங்க ராக்கோழி குடும்பமா இருப்பீங்க போல இருக்கே. அது ஒண்ணும் இல்லம்மா, தூக்கம் வரல, அதான் அப்படியே. ஐயோ என்னங்கண்ணா நீங்க. இவங்களும் தூங்காம இருக்காங்க, நீங்களும் தூங்காம இருக்கீங்க. நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு. இல்ல இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நாங்க எல்லாரும் தூங்க போயிருவோமா. எங்களையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா, நீங்க தூங்கலையா? அதான் சம்மந்தி அம்மா தூங்காம இருந்தது ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்தேன்னா என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக ஓடி வந்தேன். என்னாச்சு சம்மந்தி அம்மா? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? உங்க முகத்தை பார்த்தா எதையோ பறி கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு. சொல்லு மாரி. ஆமா, சரி சரி பாத்துக்கலாம், விடு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. மாரி, மாரி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு சரியா கேட்கல. இங்க சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் வெளியில வந்து பேசுறேன். சம்மந்தி, உங்களை தான் கேக்குறேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், அத்தைக்கு லேசா தலைவலி, அதான். இல்ல அத்தை? அச்சோ, தலைவலியாமா? மாத்திரை ஏதாவது போட்டீங்களா? இல்ல, போட்டுக்கிறேன். இருங்க, என்கிட்ட தலைவலி மாத்திரை இருக்கு. அதை கொண்டு வந்து நான் குடுக்கறேன். அதை போட்டுக்கிட்டு நல்லா தூங்குங்க. காலையில எல்லாம் சரியாயிடும். ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்பவே கொஞ்சம் தலைவலி பரவாயில்ல. ஐயோ இருங்களேன், நான் போய் கொண்டு வரேன். இல்ல இல்ல, நிஜமாதான் சொல்றேன். எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? இதுங்களோட தலைவலி என்னன்னு எனக்கு தானே தெரியும். ஐயோ, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனந்தி காணாம போயிட்டா. அவ வேற எவனையும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டா.